நூர் அகமதெல்லாம் நீங்க எடுத்ததெல்லாம் பெரிய தப்பு, அவருக்கு என்ன 10 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடாக் ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு, பிரசன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கும் அவர் சொன்னார்ல, பீடாக் வந்து அவர் எந்த தளத்துல பேசியிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அஸ்வினை பத்தி எதுவும் அவர் சொல்லல. நூர் அகமதுக்கு வந்து 10 கோடி எல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொல்றது வந்து உண்மையை சொல்லணும்னா அது ஒரு கிரைம். அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருக்கும்போது நூர் அகமதை ஏன் எடுத்தீங்க அப்படின்றது மேபி லைக் அதை நம்ம இப்படி மாத்தி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நூர் அகமது எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதனால அஸ்வின் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தூக்கி போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பீனியன் 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ல டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது, மதீஷா பதிரானா. எஸ் அவ்வளவுதான், இது 4. இது சிம்பிள். டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கணும். ரச்சின் ரவீந்திரா மேபி ஃபர்ஸ்ட் டவுன் இறங்கினா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 கப் இருக்கு. அந்த 5 கப்பை வின் பண்ணி கொடுத்தவங்களுக்கு யார் கான்ட்ரிபியூஷன்னா ஓபனர்ஸ். எஸ், அங்க ஹேடன்ல இருந்து ஆரம்பிச்சு முரளி விஜய், ஹசி, டுப்ளசிஸ், பிரெண்டன் மெக்கலம், டுவேன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் தி இயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த் அவங்களோட ஓபனர்ஸ் தான். லெகசின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்பாட்டை வேஸ்ட் பண்றாங்களோன்னு தான் தோணுது. இன்னொரு லெகசி ஸ்பாட்டை நான் சொல்லவா, அவர் தான் மகேந்திர சிங் தோனி. தோனியோட ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம என்ன சொல்றது, ஒரு லூஸ் ஸ்பாட்டா மாறுதோ அப்படின்றதான் என்னோட விக்கெட் கீப்பிங்ன்ற ஒரு ஆப்ஷனுக்காக தோனியை வச்சிருக்காங்கன்றது. எனக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்காக வச்சிருக்காங்கன்றது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து டிக்கெட் சேல் ஆப்ஷன்ற ஒரே காரணத்துக்காக தான் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்சுவலா 5 ட்ராஃபி வின் பண்ணாலும் இந்த சீசன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டார்ட்டாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதல்ல மும்பை இந்தியன்ஸை போட்டு அடிச்சிட்டாங்க, பட் 2வது மேட்ச் அடுத்தடுத்து பேக் டு பேக் லாஸ். அண்ட் இந்த டீம்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த டிஸ்கஷனாக இருக்க போகுது. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் மேட்சை சுற்றிய நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நூர் அகமதெல்லாம் நீங்க எடுத்ததெல்லாம் பெரிய தப்பு, அவருக்கு என்ன 10 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடாக் ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு, பிரசன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு ஒரு விமர்சனம், என்னையா நீங்க என்னையா சொல்றீங்க, நூர் அகமது எப்படியா, அவர் தான் உருப்படியா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று. அந்த கான்டெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். அஸ்வினோட ரோல், அஸ்வின் வந்து டீம்ல இருக்கிறது நல்லதா இல்ல இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? 9.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஒரு சென்னை பிட்ச்ல மட்டும் ஆட வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்ல சென்னை பிட்ச்லயுமே ஒரு வராரு, பட் மேபி ஏதாவது 2-3 மேட்ச் கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அவர் சொன்னார்ல, பீடாக் வந்து அவர் எந்த தளத்துல பேசியிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அஸ்வினை பத்தி எதுவும் சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ எந்த தளத்துல பேசியிருக்காரு, அதனால நூர் அகமதுக்கு வந்து 10 கோடி எல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொல்றது வந்து உண்மையை சொல்லணும்னா அது ஒரு கிரைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு கிரைம். ஆக்சுவலா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, நீங்க அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருக்கும்போது நூர் அகமதை ஏன் எடுத்தீங்க அப்படின்றது மேபி லைக் அதை நம்ம இப்படி மாத்தி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நூர் அகமது எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதனால அஸ்வின் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தூக்கி போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பீனியன் மேபி லைக். ஸோ இப்போ அஸ்வினோட ரோல் நான் என்ன மாதிரி பாக்குறேன் அப்படின்னா, பவர் பிளேல அவரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கருத்து இருக்கு. பவர் பிளேல வந்து அஸ்வினை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க, நீங்க எதுக்கு அவர் எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பவர் பிளேல அதிகமா யூஸ் பண்ணது அவங்க தான். குறிப்பா 2009-10 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேல மட்டுமே கிட்டத்தட்ட 28 ஓவர் போட்டிருக்காரு இந்த சீசன்ல மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 14 மேட்ச் அப்படின்னா ஒரு ஓவருக்கு பாதி ஓவர்ஸ் வந்து பவர் பிளேல தான் போடுறாரு. அங்க அந்த டைம்ல நல்ல எக்கனாமி ரேட் இருக்குது. அந்த டைம்ல நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய எக்கனாமி ரேட் நல்லா கம்மியா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 அந்த டைம்ல அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு, 7க்கும் கீழே தான் வச்சிருக்காரு. அப்படின்னும் போது இப்போ மட்டும் என்ன பிரச்சனை ஆகுது, ஏன் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது சொல்றது? பவர் பிளேல போடவே கூடாதுன்றது சிஎஸ்கேவுக்கு உங்களுக்கு 2வது கப் வந்ததே அஸ்வின் போட்ட அந்த பவர் பிளே ஓவர் தான். 2011 ஐபிஎல்ல கெயில தூக்குனாரு, எங்க பவர் பிளேல தான் தூக்குனாரு. ஏன் அவர் போடாம இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். இல்ல சொல்றேன், அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணாங்கல்ல. சிஎஸ்கே தோனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணுவாரு, நிறைய இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகும், சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணுது. நான் இதுல இன்னொன்னு பாக்குறேன் என்னன்னா, சிஎஸ்கே வந்து அஸ்வினை எடுத்ததே பவர் பிளேல பவுல் பண்றது தான். என்ன கேட்டா பவர் பிளேல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசர் வந்துட்டார், கலீல் அகமது வந்துட்டாரு. கலீல் அகமது ஒரு 2 ஓவர் போடுவாரு, அஸ்வின் வந்து கண்டிப்பா 2 ஓவர் போட போறாங்க அப்படின்றதா இருக்கு. பதிரனா வந்து அவங்க பவர் பிளே பவுலரா யூஸ் பண்ணவே இல்ல, அந்த ஐடியாலயும் அவங்க இல்ல. அவங்க வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஃபைனல் டெத்ல தான் போடுறதுக்கு தான் அவங்களோட பிளானாவே இருக்குது. எஸ், பதிரனா இஸ் நாட் ஃபார் நியூ பால் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பெருசா ஸ்விங் ஆகாது. ஆமா. சோ தீபக் சாஹர் நமக்கு அந்த சிஎஸ்கேக்காக பண்ணார்ல, இதுக்கு ப்ரீவியஸ் ஐபிஎல் அவர் நியூ பால்ல ஸ்விங் ஆகும். இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது, நான் அப்படி சொல்றேன். ஆமா, மும்பை இந்தியன்ஸ் நல்லா வருது. ஆமா. சோ பதிரனாவை எப்படி நியூ பால் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. எஸ், அதேதான். என்னன்னா அஸ்வினோட ரோல் வந்து இப்போ உங்களுக்கு பவர் பிளேல தான் எடுக்கணும்ன்றது தான் சிஎஸ்கேவோட பிளானா இருந்திருக்கு. அண்ட்
அவரை பவர் பிளே பவுலராக தான் சிஎஸ்கே பார்க்குறாங்க. பட் ஆனால் அஸ்வின் வந்து அந்த அப் டு த மார்க் இல்லை அப்படின்றதான் இதில் ஹார்ஷ் ட்ரூத். உண்மையாக சொல்ல போனால் அஸ்வின் இஸ் நாட் அப் டு த மார்க். அவர் இதுக்கு முன்னாடி பவர் பிளேல போட்டு சக்சீட் ஆயிருக்கிறாரு. அவரோட எக்கனாமி ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே 2015 முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட எக்கனாமி ரேட் வந்து 6.5 அதுக்கு கம்மியாக தான் இருக்குது. அந்த அடுத்த ஒரு 5 இயர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5 அந்த மாதிரி இருக்குது. இந்த சீசன்ல சோஃபார் கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் சம்திங் இருக்குது அவருக்கு எக்கனாமி ரேட். ஸோ அப்போ இது வந்து இப்போ இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அஸ்வினை வந்து நீங்க டீம்ல இன்கேஸ் அது சிஎஸ்கே வந்து அஸ்வினை டீம்ல எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்றதை தாண்டி அவரை நீங்க பவர் பிளேல பயன்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அவரோட பெட்டர் சாய்ஸஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன். இல்ல நானும் ஒத்துப்பேன். ஏன்னா இவங்க லெகசி சொல்லி ஒவ்வொரு ஸ்பாட்டை வேஸ்ட் பண்றாங்களோன்னு தான் தோணுது. இன்னொரு லெகசி ஸ்பாட்டை நான் சொல்லவா, அவர் தான் மகேந்திர சிங் தோனி. ஓகே, இந்த இடத்துல இப்போ மறுபடியும் இந்த லெகசி ஸ்பாட் நான் ஏன் மகேந்திர சிங் தோனி வந்து போன சீசன் நான் வந்து எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. சூப்பரா ஆடினார், கேமியோ இன்னிங்ஸ். ஆமா, எல்லாமே கேமியோ இன்னிங்ஸ். அண்ட் 2-3 மேட்ச்ல அவர் வின் பண்ணி கொடுக்கறதுக்குமே முக்கியமான ரீசனா இருந்தார். குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா ஹர்திக் பாண்டியா ஓவர்ல கிட்டத்தட்ட 20 ரன் எடுப்பாரு. கடைசில மேட்ச் 20 ரன்ல தான் வின் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட். ஆமா. சோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது போன சீசன் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் என்ன கேட்டா தோனிக்கு. ஆனா தோனியோட ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம என்ன சொல்ற ஒரு லூஸ் ஸ்பாட்டா மாறுதோ அப்படின்றதான் என்னோட விக்கெட் கீப்பிங்ன்ற ஒரு ஆப்ஷனுக்காக தோனியை வச்சிருக்காங்கன்றது எனக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்காக வச்சிருக்காங்கன்றது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து டிக்கெட் சேல் ஆப்ஷன்ற ஒரே காரணத்துக்காக தான் தோனி வச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததுக்குள்ள போலாம் சரி, லைக் அது ஒரு பிராண்ட். அதுக்காக நான் சொல்லணும்னா தோனி இல்லைன்னா என்ன அந்த இதுல டிப்பாவும் நமக்கு தெரியும் ரெவன்யூல. அது வந்து கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எதுக்காக வச்சிருக்காங்கன்றது தோனிக்கும் தெரியும், அந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், பாக்குற ஐபிஎல் ஃபேன்ஸுக்கும் தெரியும். ஆனா இல்ல எனக்கு இப்ப நான் உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க தோனியோட ஸ்பாட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தோனியோட ஸ்பாட் வந்து இப்ப போன ஐபிஎல் அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த ஐபிஎல்ல பண்ணணும்ன்றது என்னுடைய விஷயம். இது என்னன்னா இன்னும் 3 மேட்ச் தான் போயிருக்கு, போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த 3 மேட்ச்க்குள்ள நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாதுன்றது என்னுடைய கருத்து. பார்ப்போம், ஒரு ஹாஃப் ஆஃப் த லைக் சீசன் பார்ப்போம். என்ன இன்னும் ஒரு 3 to 4 மேட்ச்ல தெரிஞ்சிடும் தோனி இந்த ஃபேக்டர் லாஸ்ட் டைம் அந்த ஒரு மேஜிக், அந்த மேஜிக்னு சொல்றதை விட ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அந்த விஷயம் இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் கேள்வியே. மேபி இது வந்து டூ ஏர்லி டு ஜட்ஜ் அப்படின்றது தான் என்னுடைய. எனக்கு பர்சனல் என்னன்னா தோனியோட ரோல் வந்து கொஞ்சம் ஒரு லயபிலிட்டியா இருக்குன்னு தான் தோணுது. தோனி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பாரம் ஆயிட்டாரோ அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. எதனால அப்படின்னா தோனி வந்து ஒரு 10வது ஓவருக்கு மேல அவரால் இறங்க முடியாது. ஒரு லிமிடேஷன் இருக்கு தோனிக்கு வந்து, ஒரு மிகப்பெரிய லிமிடேஷன் இருக்கு. அவரை வந்து நீங்க கடைசி ஒரு 3 இருந்து 4 ஓவர் தான் நீங்க பயன்படுத்தலாம். 4 ஓவர் இருக்கும்போது வந்ததே ஒரு பெருசா பேசணும் நம்ம. ஆக்சுவலா போன டைம் 15வது ஓவர் எண்ட்ல கிட்டத்தட்ட 16வது ஓவர்ல தான் வந்தாரு. கடைசி ஒரு 4-5 ஓவர் ஃபேஸ் பண்ண போறாருன்றது 5 ஓவர் நிக்கிறாரா அப்படின்றத பெருசா பார்த்தோம். ஆனா அப்படி பார்க்க கூடாது நியாயப்படி. இப்போ தோனின்றது கிடையாது. இப்போ அந்த நம்பர் 6 நம்பர் 7 அந்த இடத்துல அவர் இறங்க போறாரு. மோஸ்ட்லி நம்பர் 6 வரது அவரோட பெஸ்ட். நியாயப்படி பேட்டிங் ஆர்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நியாயப்படி அவர் நம்பர் 6 வரணும். நியாயப்படி அவர் நம்பர் 6 வரணும். 4 டவுன்ல அவர் வர வேண்டிய ஆளு. ஆனா ஜடேஜாக்கு முன்னாடி வரணும். ஜடேஜாக்கு முன்னாடி அதே தான் நான் சொல்றேன். 4 டவுன்ல வரணும் அவரு. ஆனா அவர் 5 டவுன் அப்படின்றத நம்ப வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஜடேஜாக்கு அப்புறம் தான் அவர் வருவார் அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க. அந்த நார்மலைஸ் பண்ணதே தப்புன்னு நான் சொல்றேன். 5 டவுன் தாண்டி இப்ப 6 டவுன் 7 டவுன்லாம் வருது. லக்னத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் அஸ்வினுக்கு அப்புறம் கூட வரலாம், அஸ்வினுக்கு அப்புறம் கூட வராரு அப்படின்றது உண்மையாவே சொல்றேன். நான் ருத்ராஜ் கைக்வாடா இருந்தேன் இப்போ லெட்ஸ் இப்போ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். நான் ருத்ராஜ் கைக்வாடா இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேயரை எனக்கு 7 டவுன்ல தான் நான் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி அப்செட். நான் கண்டிப்பா அப்செட்டா இருப்பேன். எனக்கு என்னன்னா என் டீமுக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு சம் மிராக்கிள் தேவை. அந்த தேவைப்படும் போது நான் தோனி மாதிரி நம்ம எல்லாருமே தோனி பார்த்ததை ஒரு மிராக்கிள் மேக்கரா தான் பார்த்திருக்கோம். அந்த மிராக்கிள் மேக்கர் தோனி என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து எனக்கு கண்டிப்பா அப்செட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் தோனி இந்த காரணத்துக்காக தான் சீனியர்ஸ் எல்லாத்தையும் அப்ப அனுப்புனாரு. அவர் கேப்டன் ஆகும்போது ஷேவாக அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே ஃபீல்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எல்லாரையும் டீம்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு நியாயமா அவர் சொன்னார். ஆனால் இப்போ அதாவே தோனி மாறிட்டாரோ அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. அவருமே எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ அந்த ஒரு ஸ்பாட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆள் இருக்கான்னு கேட்டா ஆள் இல்ல. அதுதான் கஷ்டம். அதுதான் ஒரு இது. இன்னும் சொல்றேன் விக்கெட் கீப்பரை சரி ஓகே அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் கூட பண்ணலாம். பட் இன்னுமே விக்கெட் கீப்பிங் ஆள் பெரிய அளவுக்கு இல்ல. டெவான் கான்வே இருக்காரு, ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷனா இருக்காரு. ஸோ ஒரு ப்ராப்பரான
இந்தியன் ஸ்லாட்ல விக்கெட் கீப்பர் யாருன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. தோனிக்கு ஈக்குவலா இல்ல அது உண்மை. எனக்கு பர்சனலி நான் நினைக்கிறேன்னா தோனி இந்த மேட்ச் இந்த சீசனுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா அந்த ஒரு ஸ்பாட்ல சிஎஸ்கே வேற ஒரு விக்கெட் கீப்பரை வாங்கி நீட்டா கொண்டு போயிருந்தாருன்னா அதுதான் பெஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கும். தோனியா இருக்கட்டும் இல்ல சிஎஸ்கே இருக்கட்டும் வின் சிச்சுவேஷனா அமைஞ்சிருக்கும். பட் இந்த டைம் எனக்கு அது கொஞ்சம் ஒரு 2023 ஐபிஎல்ல ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதான் நினைக்கிறேன். 23லயே போயிருந்தாலும் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அவர் கேப்டனாவே முடிஞ்சிருப்பார்ல. ஜடேஜா பவுண்டரி அடிச்சு இது பண்ணும்போது இப்போ தோனி பத்தி பேசும்போது அஸ்வின் பத்தியும் பேசியாச்சு இல்ல முன்னாடி. அதே மாதிரி இன்னொரு பிளேயருடைய ஃபார்மும் எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு, அதாவது ஜடேஜா. ஏன்னா இந்த நம்ம சிஎஸ்கே பத்தி இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பேசும்போது த்ரெட்ன்ற ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தோம். என்னன்னா யாரெல்லாம் பிளஸ் நாம சொல்றோமோ அது எல்லாமே த்ரெட்ல மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கிற சான்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஏஜ் ஃபேக்டர். அது ஜடேஜா, தோனி அண்ட் அஸ்வின் 3 பேருக்குமே இருக்கு. இப்போ ஜடேஜா அதான் இன்னும் சொல்ல போனா அஸ்வினை விட்டுருங்க, தோனி அண்ட் ஜடேஜாவை கொஞ்சம் ஏர்லியரா நம்ம இது பண்ணக்கூடாது, லைக் அஸ்யூம் பண்ணக்கூடாது. ஆனா இன்னுமே ஜடேஜா தன்னுடைய ஃபுல் ஃபார்ம்ல வரல. அந்த போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 20 ரன்ஸ் தேவை அப்படின்ற நிலைமையில ஜடேஜாவும் தோனி இருக்கும்போது பழைய சிஎஸ்கே ஃபாலோவரா இருந்தா, லைக் ஒரு ஐபிஎல் ஃபாலோவரா இருந்தா அவங்களுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியல, அதை பார்க்கும்போது அப்பயே தெரிஞ்சிருச்சு சிஎஸ்கே தோத்துருன்னு. ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு 6 அடிச்சாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதா இருந்தது. சோ அது ஒரு விஷயம், அது டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா அப்ரோச்சே மாறிடுச்சு. இல்ல ஆக்சுவலா ஜடேஜா ரீசெண்ட் டைம்ஸாவே என்னன்னா பேட்டிங்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. அவர் இறங்குற பொசிஷன்ல இந்த ஸ்ட்ரைக் ரேட் போதுமானதா இருக்குதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா 2 மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்தாரு, குறிப்பா அந்த 2023 ஃபைனல்லாம் அவர் வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். பட் ஆனா மத்த மேட்சஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பவுலிங்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருந்த ஒரு லீதலான ஒரு வெனம் வந்து ஜடேஜாட்ட இந்த சீசன் சோஃபார் நம்ம பார்க்கல. முதல் 3 மேட்சஸ்ல பெருசா எங்கேயுமே நம்ம பார்க்க க்ரூஷியல் பிரேக் த்ரூ கொடுப்பார்ல. அதான் கிளென் மேக்ஸ்வெல் வருவாரு, அவர் அவுட் ஆகுவார், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன், லைக் டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒன்னு கொடுக்க மாட்டாரு. அண்ட் அடுத்தது 3 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து பார்த்தோம்னா மத்த இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், இந்த 3 பேர் நம்ம தனியா பேசணும்னு நினைக்கிறேன். எதனாலனா இந்த 3 பேருமே எந்த வகையிலுமே ஒரு ரிலையபிள் ஆப்ஷனா தெரியல. உண்மையா சொல்ல போனா அதுதான். திரிபாதி உள்ள வரும்போது கமான் மேன் அப்படின்ற மாதிரியான ஒன்னா இருக்குது. தீபக் ஹூடா உள்ள வரும்போது ஆல்ரவுண்டர்னு சொல்றோம், ஆனா அவர் வந்து பவுலிங் போட மாட்டாரு. பேட்டிங்ல நல்லா ஆடுவாரான்னு கேட்டா அதுவும் ஒரு பெரிய டவுட் இருக்கு. விஜய் சங்கர் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா வராரு. பட் ஆனாலும் ஒரு அந்த பெருசா பூஸ்ட் கொடுக்குறாரு. அவர் உள்ள வந்தோடனே ஓகே ரைட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் வருதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கருக்கு தொடர்ந்து வாய்ப்பு தரணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே, ஏன்னா அவர் கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். அவர் நல்ல ப்ரூவன் பிளேயர், அவர் டொமஸ்டிக் லெவல்ல டிஎன்பிஎல் எல்லாத்துலயுமே ஒரு ப்ரூவன் பிளேயர். அவர் வேர்ல்டு கப்ல இருந்திருக்காரு. அது 3D பிளேயர் எல்லாம் சொல்லுவாங்க. சரி ஓகே அது விடுங்க, அதுக்குள்ள நம்ம போதவில்லை. பட் அவர் ப்ரூவன் பிளேயர், அவருக்கு வாய்ப்பு தரணும். இப்போ சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸ் வந்து சரியா சொதப்புனா கூட அவருக்கு கண்டினியூஸா வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. தோனி மாதிரி ஷேன் வாட்சன் கூட அப்படிலாம் தந்தாங்க. இந்த காமெடி எல்லாம் திட்ட போறாங்க. சரி ஓகே, அது கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சான்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் விஜய் சங்கர் கொடுக்கணும். 3 to 4 மேட்ச் ஆட விடுங்க. மேபி லைக் சிஎஸ்கே இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வச்சிட்டாங்கன்னா உண்டு. அண்ட் மஸ்ட் பிரச்சனை இது என்னன்னா டெவன் கான்வே நோ மேட்டர் வாட் எப்படியாச்சும் ஒரு லெவல் உள்ள கொண்டு வரணும். 150 ரன் தாண்டறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு டீம்ல வந்து நீங்க வந்து டெவன் கான்வே மாதிரியான ஒரு ப்ரூவன் பிளேயர், மோர் ஆர் லெஸ் ஒரு ஆரஞ்சு கேப் வின்னர் மாதிரி அவரை நீங்க வந்து டீம்ல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கிரைம் என்ன கேட்டா. எனக்கு வந்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான். வேற யாராச்சும் தூக்கி போட்டு உள்ள டெவன் கான்வேல கொண்டு வாங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ல டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமத், மதீஷா பதிரானா. எஸ் அவ்வளவுதான். இது 4 இது சிம்பிள். எனக்கு இது பாக்கும்போது என்ன நீ என்ன பெரிய இதுவான்லாம் கேட்பாங்க. பட் சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா, டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கணும். ரச்சின் ரவீந்திரா மேபி ஃபர்ஸ்ட் டவுன் இறங்கினா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் டெவான் கான்வே, ருத்ராஜ் ஓப்பனிங்னா அது செட்டான ஒரு ப்ரூவன் ஃபார்முலா இருக்குது அப்படின்னும் போது என்ன நிறைய பேர் சொல்ல தெரியுமா, உங்களுக்கு 5 கப் இருக்கு. அந்த 5 கப்பை வின் பண்ணி கொடுத்தவங்களுக்கு யார் கான்ட்ரிபியூஷன்னா ஓபனர்ஸ். எஸ், அங்க ஹேடன்ல இருந்து ஆரம்பிச்சு முரளி விஜய், ஹசி, டுப்ளசிஸ், பிரெண்டன் மெக்கலம், டுவேன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த இயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்த் அவங்களோட ஓபனர்ஸ் தான்.
அந்த பவர் பிளேல கடைசி சில ஆண்டுகள்லாம் அவங்க திணறதெல்லாம் பார்க்கும்போது ஷேன் வாட்சன் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனர்ஸ் தான் ஸ்டார்ஸா இருக்கும்போது நீங்க ஓப்பனிங்ல வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ல வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் திருப்பதி மாதிரியான ஒரு ஆளை அனுப்பும் போது ஒரு மிகப்பெரிய டிப் வருது அந்த இடத்துல. உங்களுக்கு ஹசி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ராகுல் திரிபாதி வந்து ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி இல்ல அப்படின்றதுதான் இதுல நிதர்சனமான. யார் மாதிரியான ஒரு பிளேயர் வரணும்னா அந்த மிடில் ஆர்டர்ல மோயின் அலி, அம்பத்திராடு மாதிரியான பிளேயர் இருக்கணும். ஏன்னா ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாகும் போது அங்க அந்த விக்கெட்டை பத்தி எல்லாம் பார்க்காம ஒரு 20-30 ரன் அடிப்பாங்க. அந்த டைம்ல இது தேவைப்படும். அம்பத்திராடு, மோயின் அலியுடைய டாஸ்கே தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரன் ரேட் கம்மியானாலும் பரவாயில்ல, ஐ மீன் விக்கெட்ஸ் விழுந்தாலும் பரவாயில்ல, ரன் ரேட்டை வந்து அவங்க பாத்துப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பிளேயர் யாருன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இப்போ 2-3 விக்கெட் விழுந்துருச்சு மிடில் ஆர்டர்ல டீமே இல்லையே ஆக்சுவலா. இப்போ 2-3 விக்கெட் சீக்கிரமா விழுந்துருச்சு பவர் பிளேல. அடிக்கிறதுக்கு யாரு இருக்கா? ஆனா எல்ஹெச்ல நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்லயும் ஆள் இருக்காங்க, எல்லா டீம்லயுமே திலக் வர்மா இருக்காரு, சூரியகுமார் இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி மிடில் ஆர்டர் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருக்குது எக்ஸப்ட் ஃபார் நீங்க வந்து சிவம் தூபே அதுவும் ஸ்பின் பவுலிங் போட்டாங்கன்னா உங்களுக்கு ரன் கிடைக்கும். ஆனா அவருமே கடைசி 2-3 மேட்ச் ஸ்பின்னர்ல தான் அவுட் ஆயிருக்காரு. இந்த இதுல பேரிங் சிவம் தூபே தவிர்த்து நான் சொல்றது, சிவம் தூபே தவிர்த்து மத்தவங்க யாருமே அப்படி அடிக்கல. விஜய் சங்கர் அதனால கொஞ்சம் வாய்ப்பு தரலாம், அவரு அந்த மாதிரி ஸ்டஃப் இருக்கிற ஒரு ஆளா தோணுது. ஓகே, சோ உங்களுடைய இது என்ன? ஜேமி ஓவர்டன், சாம் கரன். அவரு ஜேமி ஓவர்டன் சாம் ஹிட்டர் தான் இல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா ஜேமி ஓவர்டன் அண்ட் சாம் கரன் ரெண்டு பேருக்குமே இடம் இருக்காது. அதுதான் அன்பார்ச்சுனேட்டான ஒரு இது. என்னன்னா உங்களுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்தாகணும். அதுல வித்தவுட் டவுட் நீங்க முதல்ல டெவன் கான்வே கொண்டு வாங்க. ஏன்னா நல்லா சொல்லுங்க தெரியுமா, never try to fix something which is not broken. நீங்க அங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க சரி பண்றோம்னு போட்டு அதை மறுபடியும் ஓட்டையாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டொமஸ்டிக் ஆப்ஷன்ல வந்து அன்ஷுல் கம்போஜை ட்ரை பண்ணுங்க. அன்ஷுல் கம்போஜ் அவருக்கு வந்து வாய்ப்பு தரலாம். பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலர். ஆமா, நீங்க அஸ்வினை வெளியே அனுப்பிட்டு அன்ஷுல் கம்போஜுக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அட் சேம் டைம் உங்களுக்கு ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை கூட்டுவாங்க, தாராளமா போடுவார். ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். அவர் ஆக்சுவலா ஃபுல் டைமாவே ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆள், 4 ஓவர் சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர். அவரை கூப்பிட்டுவாங்க. அவரை கூப்பிட்டு வர மாட்டேன், நான் அஸ்வின் தான் கூப்பிட்டு வரேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறுமோ அப்படின்றதான் இன்னொரு முக்கியமான விஷயம். பவர் பிளே மற்ற டீம்ஸ்லாம் பவர் பிளேல வந்து எப்படி யூஸ் பண்றாங்க? 60 ரன் மினிமம் வருது. ஆமா, மினிமம் 60ல இருந்து ஒரு 100-110 ரன் வரைக்கும் கொண்டு போறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவுட் தேர் கெட்டிங் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஈவன் 40 ரன்ஸ் மொத 6 ஓவர்ல. இதுல என்னன்னா அது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னால இருக்கும்போது சேஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஒரு 180-190 ரன்ஸ் சேஸ் பண்ணும்போது அப்போது 180-190ன்றது கொஞ்சம் பெரிய டார்கெட்டா இருக்கும். ஆனா இப்ப ஆவரேஜ் பார் ஸ்கோரா ஐபிஎல்ல மாறிடுச்சு 170-180ன்றது. அப்போ பாருங்க, ஒரு 15 ஓவர்ல சிஎஸ்கே ஒரு 120 கிட்ட அடிப்பாங்க. அந்த செட் பண்ணி கொடுத்துறாரு சுரேஷ் ரெய்னா. கடைசியா தோனியும் ஜடேஜா இந்த மாதிரி யாராவது மார்க்கல் இப்படி யாராவது வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அது 180ன்றது அந்த ஸ்டைலுக்கு அது வேற. அந்த 180ன்றது இப்போ உள்ள 220 மாதிரி. அதுதான் இப்ப அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்றதா கொஞ்சம் பிரச்சனை. இன்னும் அந்த 180 ஓகே போதும் அவ்வளவுதான், அந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது. சோ எஸ், இதுதான் எங்களோட நாங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா இதான் பண்ணுவோம். நீங்க எதுவும் வேற எதுவும் சேஞ்ச் இருக்குதா? சேஞ்ச் வேற எதுவும் இல்லை. இவ்வளவு பண்ணாலும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலா லைக் 2010 டைம்ல நினைக்கிறேன் அவங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் நிறைய மேட்சஸ் லாஸ்டா போய் வின் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய ப்ரூவ் ஆயிருக்கு. சிஎஸ்கேக்கான அந்த இது ப்ரூவ் ஆயிருக்கு. கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போறது அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா கடைசி ஒரு 3 மேட்ச் கண்டினியூஸா 3-4 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை வருது. மைக்கேல் ஹசியும் டக்கி போலிஞ்சரும் அப்பதான் அங்க ஆஸ்திரேலியன் டூர் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த 4 மேட்சை வின் பண்ணுவாங்க, செமிஸ் வின் பண்ணுவாங்க, ஃபைனல்ஸ் வின் பண்ணுவாங்க, கப் அடிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு மொமெண்டம் வந்து அது கிடைக்கணும். அந்த ஒரு 2-3 மேட்சஸ் கண்டினியூஸா ஜெயிச்சு மொமெண்டம் கிடைச்சிருச்சுன்னா மேபி பிளே ஆஃப் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே. இல்லனா அண்ட் சிஎஸ்கேக்கு அந்த ஹிஸ்டரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ணாலும் அவங்களோட பிரச்சனைய அந்த போற போக்குல டோர்னமெண்ட் போக 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 அவங்களோட பிரச்சனைகளை ரெக்டிஃபை பண்ண ஒரு டீம் தான் சிஎஸ்கே. இந்த டைம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு லைட்டா இருக்குது. ஆனா ஒண்ணு நூர் அகமது 10 கோடி ரொம்ப கிரைம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அனிருத் ஸ்ரீகாந்த் சொல்லிருக்காரு 10 கோடி. ஆமா, அவர் ஒர்த் இல்ல, 15 கோடி கிட்ட அவர் ஒர்த்துன்னு இருக்காரு. ஆமாங்க, என்ன மாதிரியான இன்டர்நேஷனல் பவுலர் அவரு. அவர்தான் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறாரு. இதுதான் எங்களோட ஒப்பீனியன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.